இத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க பேங்க்ல வந்து ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பேங்க் வந்து 1 இயர்க்கு அப்புறம் ரூ. 1,00,000ல அந்த நான் ரூ. 1000 லெஸ் பண்ணிப்பேன். பேலன்ஸ் 99 தான் தருவேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ஆனா உண்மையா வந்து இங்க இதான் நடக்குது. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல அமௌண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆவரேஜா வந்து 4% ரிட்டர்ன். அப்படின்றப்போ 1 இயர்க்கு அப்புறம் ரூ. 1,04,000 இருக்கும். ஆனா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டே வந்து 7%. இப்படின்னா இது என்ன அப்படின்னா, இப்போ 2023ல நான் ரூ. 1,00,000 வச்சு வாங்கின பொருள 2024ல ரூ. 1,00,000 வச்சு வாங்க முடியாது. ரூ. 1,07,000 வேணும். ஆனா நம்ம பேங்க்ல போட்ட நம்ம பணம் ரூ. 1,04,000 தான் குடுத்துருக்கோம். அப்படி பார்த்தா ரூ. 3,000 கம்மி தான். இல்லையா? நம்ம வந்து 3,000 வந்து நாங்க லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்லயோ, இல்ல கோல்டுலயோ, இல்ல பாண்ட்லயோ அத பத்தி நான் எதுவுமே பேச வரல. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமோ அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கண்டிஷன் தான். 7% விட அதிகமா இருக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் பெர் இயருக்கு 7% விட அதிகமா இருக்கும். ஒரு 10% ஃபார் எக்ஸாம்பிள் 10 டூ 12% அப்படி இருந்தது அப்படின்னா, உங்க பணத்த நீங்க கரெக்டான இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க பணத்த எங்க போட்டிருக்கீங்க அப்படின்ற யோசிச்சு பாருங்க. ஸோ கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, கரெக்டான இடத்துக்கு மாத்திருங்க.